சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே டிவிகே கட்சிக்கு இவ்வளோ மாஸ் இருக்குன்னு என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இவங்க சின்னதா விஜய் பத்தி ஏதாவது போஸ்ட் போட்டா கூட அடுத்த நாள் ட்ரெண்டிங் ஆயிடுது. நான் கூட யோசிச்சேன் இது எப்படி சாத்தியம்ட்டு. ஆனா இந்த மொரட்டு மாஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய டிஜிட்டல் மாஃபியாவே இருக்கு. ரீசெண்டா முதலமைச்சர் விஜய் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாருன்னு ஃபேக் நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்தது. ஆனா அந்த ஃபேக் நியூஸ்னு தெரியாம அதை ஆம்பிளிஃபை பண்ணி ட்ரெண்ட் பண்ணது யார் தெரியுமா? ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற ட்விட்டர் ஹேண்டில். தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கு பாகிஸ்தான்ல இருந்து எதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்? நம்ம ஊர் இபி பில்லுக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை பார்க்கும் போதே தெரியலையா இவங்களோட ஆன்லைன் மாஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலி இன்ஜினியர்டுன்னு. காசை கொடுத்து வெளிநாட்டு பாட்ஸை வச்சுக்கிட்டு ஃபேக் ட்ரெண்ட்ஸ் உருவாகிறது தான் இப்போ இவங்களோட புது அரசியல் வியூகம். ஏதோ கேமரா முன்னாடி மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா எல்லாரும் ஏமாத்திடுவான்னு நினைக்கிறாங்க. சோஷியல் மீடியால பெய்டு பிஆர் வச்சுக்கிட்டு ஈஸியாக ட்ரெண்ட் பண்ணிடலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில மக்கள் உங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. பாட்ஸ் வச்சு ட்ரெண்ட் பண்ணலாம், ஆனால் அரசாங்கம் நடத்த முடியாது. டிஜிட்டல் மாயை நம்பி இங்கே யாரும் ஏமாற முட்டாள் இல்லை. கொஞ்சமாவது நேர்மையாக அரசியல் பண்ண பழகுங்க.